என்னோட ஃபர்ஸ்ட் பேபி அன்ஷு மாலிகா, என் பையன் கிருஷ்ண கௌஷிக், என்னோட ஹஸ்பண்ட் செல்வமணி சார், என்ன அறிமுகப்படுத்தினவரு செம்பரத்துல. எங்க அம்மா எனக்கு கொஞ்சம் பயம். இப்ப நம்ம சிரிக்கிறோம். அவளுக்கு வந்து என்னோட கொஞ்சம் கம்ஃபர்டபுள்ஸ், அதான் அவ என்ன திட்டாலும் வாங்கிக்கணும். அப்பா கிட்ட நான் போய் 500 கேட்டேன்னா எதுக்கு எனக்கு 1000 கேள்வி வரும். அந்த 500 வேணாம்னு தோணும். காசு இதே நான் அம்மா கிட்ட காசு வேணுமா 2000 வச்சுக்கோ. என் படத்தையும் அவங்க பார்த்தது இல்ல, அவங்க அம்மா வருது அவங்க பார்த்தது. விஜய் ஃபேன்னால அந்த பாட்டை தெரிப்பான், தெரியாம யூடியூப்ல அமுக்கி இருப்பா. அம்மாவா? ரொம்ப லேசியா ரெண்டு பேரும் அதுல போட்டி விடுவாங்க. இந்த ஃபேன் போடணும்னா எங்க அம்மா 3வது மாடியில் இருப்பாங்க. அப்படி எல்லாம் பண்ணல. எல்லாரும் அப்போ வந்து பொண்ணுங்க கூட பேசாதான் சொல்லுவாங்க. எங்க அப்பா பொண்ணுங்க கூட தான் பேசணும். லவ் பண்ணா விடக்கூடாது, லைஃப் லாங் அவங்க கூட இருக்கு. டைம் பாஸ் லவ் எல்லாம் பண்ண வந்துப்போம். அந்த கொஸ்டின் நீங்க கேட்காதீங்க, அதை பத்தி எல்லாம் நான் யோசிக்கவே இல்லை. ஃபைனல் என்ன சொன்னோம், அப்பா மாதிரி ஒருத்தர் கிடைச்சு அப்புறம் பார்க்கலாம். டாடி நீ மேரேஜ் பண்ணதால தான் நீ வந்து உன்னோட கேரியர் பால் பண்ணிட்ட. ஒரு ஃபேமிலிங்கிறது வந்து ஒரு டார்ச்சர் தான். என்ன டார்ச்சர்? அப்பா திட்டினாலும் நினைச்சாலும் எனக்காக தான். நான் வந்து அழுதுட்டே இருப்பேன். நான் போன் பண்ணேன்னா அவங்க அழுதுருவாங்க. அப்ப நான் சொன்ன பரவாயில்லம்மா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சார் மகன் மகள் எல்லாருமே ஒரு ஃபேமிலியை கொடுக்குற முதல் இன்டர்வியூ இது. ஸோ அவங்க 2 பேருமே நீங்களே மக்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுங்க, அவங்களோட பேரை அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. என்னோட ஹஸ்பண்ட் செல்வமணி சார், அதுக்கு அறிமுகம் தேவையில்லை சார். என்ன அறிமுகப்படுத்தினவரு செம்பரத்துல. அண்ட் எங்களோட ஃபர்ஸ்ட் பேபி அன்ஷு மாலிகா, டேட்டா சயின்ஸ் 4th இயர் படிக்கிறாங்க. என் பையன் கிருஷ்ண கௌஷிக், லயோலா பிபிஏ பிரான்ஸ் 2nd இயர் படிச்சிட்டு இருக்காங்க. கிருஷ்ணாவாகட்டும் இல்ல அன்ஷு மாலிகா ஆகட்டும், 2 பேருமே அந்த ஹீரோ மெட்டீரியல் ஹீரோயின் மெட்டீரியலா இருக்காங்க. இடையில நிறைய வந்து நியூஸ் வெளியே வந்தது இல்லையா? சோ இவங்க வந்து ஹீரோயினா கேக்குறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு, அது எந்த அளவுக்கு உண்மை? அவங்களே கேட்கணும். இல்ல நிறைய ஆஃபர் வந்தது. இப்போ அவரோட யூஎஸ்ல வந்து ப்ளூமிங்டன் யூனிவர்சிட்டி படிக்கிறாங்க. வந்து இந்த கேமரா இது இருக்கு, ஷை இருக்கு, அதனால பெருசா வேண்டாம் டாடி, ஐ அம் நாட் கம்ஃபர்டபுள் அப்படின்ட்டு. அவங்க ட்ராக்கே வேற இல்லையா? என்ன கேட்க மாட்டேங்கிறாங்களே. கண்டிப்பா அடுத்து வரும்போது இல்ல அவங்க சொன்னீங்களே என்னோட மூத்த பிள்ளைன்னு சொன்னீங்க, அதான் முதல்ல அவங்க கிட்ட கேட்டேன் நானு. சோ நீங்க சொல்லுங்க கிருஷ்ணா, உங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கா சினிமால? இருக்கு, ஆனா பயமும் இருக்கு. லைக் அக்கா மாதிரி எனக்கும் அந்த ஷைனஸ் இருக்கு கேமரா மேல. பட் அதுல வரணும்னு ஒரு ஆசையும் இருக்கு. இந்த 2 பேரும் வச்சுட்டு சொல்லாம அடிங்க சொல்லுங்க. இவங்களுடைய லவ் கெமிஸ்ட்ரி வந்து ஊருக்கு எல்லாருக்குமே தெரியும், அவங்களுடைய ஒத்துமை எல்லாம் பார்த்திருக்கோம். நீங்க வீட்டுல பார்த்து அட்மையர் பண்ற விஷயம் என்ன? மோஸ்ட்லி வீட்டுல என்ன நடக்கு, அம்மா திட்டுவாங்க, அப்பா ஓகேன்னு சொல்லிட்டு அப்பா எங்களை திட்டு எங்களை டிசிப்ளின் பண்றது அது. அப்பா டிசிப்ளின் பண்றது அம்மா தான். ஸோ பாண்டிங்கன்னா அதுதான். கிவ் அண்ட் டேக்ன்ற ரொம்ப முக்கியம். நீ ஃபேமிலிக்குள்ள சொல்றேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள. சோ அப்படி பார்க்கும்போது இருக்கு இல்லையா, அதை நீங்க 2 பேரும் சின்ன வயசுல பாத்துருப்பீங்களே, இந்த மாதிரி இருக்கணும்ப்பா நமக்கும் ஃபியூச்சர்ல கல்யாணம் ஆச்சுல அந்த மாதிரி இருக்கு. அவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணாமலே அண்டர்ஸ்டாண்டிங் சரி என்ன சொல்ல வரீங்க ப்ளீஸ் சொல்லுங்க. இல்ல நீங்க சொன்னோட குபீர் சிரிச்சீங்க, அது என்ன காரணம் வந்து? நான் ஏதாவது எங்க அம்மா மேல கம்ப்ளைண்ட் பண்ணா கூட அவருக்கே கோவம் இருந்தா கூட எங்க அம்மாக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. லைக் he loves her so much. சினிமால எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி ஆரம்பத்திலே சொன்னீங்க, பட் படங்கள் பாக்குறது உண்டா? எங்க அப்பா கொஞ்சம் சின்ன வயசுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாரு. 30 minutes தான் டிவி பார்க்கலாம் இது மாதிரி இருந்தாரு. இப்ப பாக்கணும்னாலும் பார்க்க முடியல, அப்ப பார்க்க விடல. படத்துக்கு போறதுக்கு வந்து நான் அலோவ் பண்ணுவேன். டிவியில வந்து டெலிவிஷன் ரொம்ப நேரம் உட்கார்றது, அது ஆன்லைன்ல இருக்கிறது வந்து நான் அலோவ் பண்ண மாட்டேன். அது வந்து ஒரு 30 minutes மேக்ஸிமம். பட பைத்தியம் எத்தனை வாட்டி வேணாலும் ஒரு படம் 10 வாட்டி கூட பாப்பான். சோ அப்படி நீங்க பாக்குற சினிமாஸ்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகரோ நடிகை யாரு? அம்மாவை தவிர்த்து எனக்கு விஜய் சேதுபதி ரொம்ப பிடிக்கும். அவரோட மூவிஸ், அவர் வந்து அந்த ஆக்டிங்லாம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா பார்ப்பேன். அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் இல்லைன்னா அந்த நுவான்ஸ்ட் ஆக்டிங் வந்து ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சிவகார்த்திகேயன் ரொம்ப பிடிக்கும். தமிழ் ஹீரோயின் பத்தி சொல்ல, இந்த ஹீரோயின் பிடிக்கும். சமந்தா ரொம்ப பிடிக்கும். அவங்க ரொம்ப யாரு? சமந்தா. அம்மா டாபிக்ல வருவோம். சோ அம்மா நிறைய படங்கள் நிறைய லாங்குவேஜ்ல பண்ணிருக்காங்க இல்லையா? சோ படமே நான் பார்த்ததே இல்ல.
ఒక picture ఒక కూడా picture. చూడలేదు. சீரியஸாவேவா చూడండి. செம்பருத்தி பார்த்தது இல்லையா? என் படத்தையும் அவங்க பார்த்தது இல்ல, அவங்க அம்மா படத்தையும் அவங்க பார்த்தது இல்ல. நீச்சு சேனல்னா? బంగారం. தம்பி பார்த்திருப்பாரு நினைக்கிறேன். நான் இந்த சாங் பார்த்திருக்கேன், அந்த கருப்பு Songs சரி, பார்த்திருக்கேன். ஏழின் சிரிப்பில் சரி, okay. விஜய் ஃபேன்னால அந்த பாட்டு பாத்திருப்பான். லியோனா. தெரியாம யூடியூப்ல அமுக்கிருப்பா. அது விஜய் சாங் கூட எங்க சாங் வந்து இது யாரு அம்மாவா? ஓகே. அம்மா சாங் சரி பாக்குறேன்னு அப்போ பாத்தீங்களா? இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு ஒருவேளை வந்து தம்பிக்கும் சரி இல்ல அனுஷ்கோ அவங்களுக்கும் சரி ஆஃபர்ஸ்ல வந்தா உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? நான் எனக்கு வந்து சினிமா தப்பு அதெல்லாம் இல்ல, அது தப்புனா நான் பண்ணக்கூடாது. Correct. அதனால வந்து சினிமா நானும் நிறைய வாட்டி சொன்னேன். best. நிறைய பேர் சினிமால இருந்து ஏன் பசங்களா சினிமாவா ஐயா அப்படின்னுவாங்க. அப்போ என்ன ஒரு தப்பான வேலைன்னா நீ என்ன பண்ணீங்க? அவரும் அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கு, நான் அந்த மாதிரி அந்த இண்டஸ்ட்ரியில இருந்து அந்த இண்டஸ்ட்ரியில வளர்ந்து சக்சஸ் ஆகி ஃபேம் நேம் வந்ததுக்கு அப்புறம் அப்படி பேசுறது ரொம்ப தப்பு. ஸோ என் பசங்க உண்மையிலே அவங்க சினிமாக்கு வரணும்னா ஹாப்பியா நாங்க சப்போர்ட் ஹோல் பண்ணுவோம். ஹார்ட்டடா வந்து ரொம்ப சந்தோஷமா நீங்க 100% சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா அது வரணும்னு கூட எங்களுக்கு விருப்பம் இருக்கு. இருக்கு உங்களுக்கு. நான் படிக்கிறதுல இருந்து கூட இது படி அது படின்னு எப்பவுமே சொல்லலாம். அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுல நாங்க சப்போர்ட் பண்ணிருக்கோம். பட் உங்களுக்கு சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த ஆசை இருக்கு ரெண்டு பேருமே ஆமா, வரணும். எனக்கு வந்து ஏன்னா இது வந்து இது எல்லாரும் கிடைக்காது. இந்தியாவில் 140 கோடி பேர் இருக்காங்க வச்சுங்க, அதுல 139 கோடி பேருக்கு இந்த ஆசை இருக்கும். அதுல வந்து ஒரு 139 பேருக்கு தான் அந்த வாய்ப்பு கடவுள் கொடுப்பாரு. அதனால வந்து இது ஈஸியா வந்துடாது. அதனால வந்துடுச்சுன்னா அந்த டெஃபினட்டா அதை யூஸ் பண்ணணுங்கிறது என்னோட. பட் அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் அதை விருப்பம் இல்லாத ஒருத்தருக்கு வந்து அதனோட வேல்யூ தெரியாது இல்லைங்களா. அதனால நான் உங்க ஆசை. பட் ஆனா ஃபைனலா வந்து மகளும் மகனும் என்ன விருப்பப்படுறாங்களோ அதுதான் உங்களுடைய ஃபைனல் கால். ஸோ வீட்லயுமே நாங்க கேள்விப்பட்டிருக்கோம், அதாவது நிறைய நீங்க இந்த சமத்துவம் ஈக்குவாலிட்டி பத்தியும் ஃபெமினிசம் பத்தியும் நிறைய உங்களுக்கு வரும். ஸோ யார் ஒரு பாதிப்பு ஜாஸ்தியா இருந்தது, அப்பா தானா இல்ல அம்மாவா? எங்க அம்மா வந்து லைக் ஐ லவ் ஹர், பட் நாங்க அவ்வளோவா வந்து பேச மாட்டோம், கொஞ்சம் ஷை. எங்க அம்மா எனக்கு கொஞ்சம் பயம் லைட்டா. இப்ப நம்ம சிரிக்கிறோம். அவளுக்கு வந்து என்னோட கொஞ்சம் கம்ஃபர்டபுள்ஸ், அதான் அவ என்ன தின்னாலும் வாங்கிக்கணும். இவங்களை பத்தி உங்க ரெண்டு பேரும் கேட்கிறேன். ஏதோ ஒரு விஷயம் இப்ப அவங்களோட பர்சனலா இருக்கலாம், இல்ல படிப்பு சம்பந்தமா எதுவான இருக்கலாம், ஓப்பனா வெளிப்படையா வந்து உங்க ரெண்டு பேருக்கிட்டயுமே வந்து இதுதான் நடந்ததுன்னு சொல்றது யாரு? இல்ல கரெக்டா தன்னோட காரியம் நடக்கும்போது மட்டும் நைஸா பேசி வேற ஒருத்தர்கிட்ட கரெக்ட் பண்றது யாரு? என்ன தப்பே பண்ணா கூட நீ அது எங்ககிட்ட சொல்ற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கணும். ஏன்னா எங்களை விட உங்களுக்கு வந்து காப்பாற்ற வர உலகத்துல யாரும் கிடையாது. அப்ப வெளியே போய் நீங்க ஏதாவது இந்த ஏஜ்ல ஏதாவது மிஸ்டேக் நடக்கலாம், அந்த பயத்துல போய் வெளியே போய் நீங்க மாட்டிக்கூடாது. அதனால எதுவாவது மிஸ்டேக் பண்ணக்கூடாது. அப்படியே பண்ணாலும் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தான் சொல்லணும், டேடி இது மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா அதுல இருந்து எப்படி உங்களை ரிலீவ் பண்ணலாம், அது எது மறுபடியும் நடக்காம பார்த்துக்கலாம். அதனால நீ அந்த பயத்துல வெளியே போய் இது மாட்டிக்கிட்டீங்கன்னா பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அதனால வந்து எதுவுமே தப்பு கிடையாது, ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாங்க. அதனால வந்து அவங்களுக்கு வந்து தைரியம் கொடுத்துருவேன். நான் முன்னாடியே சொல்லிடுவேன், டேய் எந்த தப்பு பண்ணாதுடா, என் மூஞ்சி பாரு, ஏதாவது நீ பண்ணணும்னு நினைச்சு என்ன நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுவேன். நான் முதல்ல பிளாக்மெயில் பண்ணிடுவேன். சென்டிமெண்டா பேசி அட்டாக் பண்றதா இந்த மாதிரி. அதனால பெரும்பாலும் வந்து நான் கல்ச்சரா தான் இருப்பாங்க, எந்த ஒரு பேட் ஹாபிட்ஸ் இருக்காது. நான் சொல்றேன் வந்து அது வந்து ஒரு காட் கிஃப்ட். எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க they will not do any mistakes. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும், அது வந்து அந்த ஏஜ்ல வர மிஸ்டேக்ஸ். அது வந்து நாங்களே சொல்லுவோம், வாட் எவர் யூ வாண்ட் டு டூ வீல் டூ வி கோ அப்படின்னு சொல்லிடுவேன். அதனால வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, எது வேணாலும். ஆனா அன்ஷு என்கிட்ட எல்லாம் சொல்லாது. எங்க அம்மா எப்படின்னா, நான் வந்து அழுதுட்டே இருப்பேன், நான் போன் பண்ணேன்னா அவங்க அழுதுருவாங்க. அப்ப நான் சொன்ன பரவாயில்லம்மா கன்சோல் பண்ண வந்தவங்கள நம்ம கன்சோல் பண்ணிட்டு இருப்போம். இல்ல அவ்வளவு தூரம் இருக்கு, அத கஷ்டப்பட்டுச்சுன்னா என்னால தாங்க முடியாது. இவனாலும் அப்படிதான், யாரா இவன் அங்க சண்டை போட்டு இருந்தா நான் அழுதுருவேங்க, ஐயோ பாவம் இவன் இவ்வளவு ஃபீல் பண்றான். அந்த மாதிரி இவங்க எங்கேயோ வந்து மம்மி அப்படின்னா எனக்கு டென்ஷன் ஆயிடும். அதனால இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு எனக்கு எதுவுமே சொல்றது இல்லை. இப்போ ஏதாவது வேலை இருந்தா மட்டும்தான் சொல்லுவாங்க, இல்ல சாப்பிட்டியா நல்லா இருக்கு, அவ்வளவுதான், வேற எதுவுமே சொல்றது இல்ல. உங்களுக்கு தேவையானதெல்லாம் மேக்ஸிமம் அப்பா கிட்ட ஷேர் பண்ண வேண்டியது, அப்பா கிட்ட அப்படி இந்த வரும், இப்படி வரும் யூடியூப் அடிச்சு. அப்பா ஓகே சொல்றது இப்படி வரும், அப்பா ஓகே சொல்றது இப்படி போகும். என்னப்பா நான் கேட்ட இல்லன்னு சொன்னாரு, நீ சொன்ன மட்டும் அப்பா எல்லாத்துக்கும் தலை ஆட்டுறாரு. இததான் நான் கேட்டேன் அப்படின்னு நம்ம காரியம் எந்த ரூட்ல போனா பண்ணுவோம் யாரு நீ நான் கேட்ட ஊன்னாரு, நீ கேட்ட மட்டும் எப்படி தலாட்டுறாரு கேக்குறேன். அவங்களுக்கு தெரியும் எது அப்பா கேட்கணும், எது அம்மா மூலியமா அப்பா கேட்கணும்னு ரெண்டு பேருக்குமே தெரியும். நீங்களும் அப்படிதான் ஃபீல்ஸ் டிஃபரெண்ட், எதிர நாங்க அதை பண்ணுவோம். அதான் கேட்க வரேன், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அப்பா கிட்ட போவீங்க? சண்டை ஆயிடுச்சு இல்ல நான் யாராவது அடிச்சிட்டேன்னா
அப்பா தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நடந்தப்ப நான் ரொம்ப பயந்தேன், அப்பா அடிச்சிருவாரு. பிகாஸ் அப்போ வரைக்கும் அப்பா ஸ்ட்ரிக்ட். நாங்க எப்பவுமே இப்ப தப்புனா அப்பா தான் திட்டுவாருன்ட்டு. ஆனா அப்பா எங்க அப்பா வந்துட்டு என் சைடு தான் எடுத்தாரு. அப்பதுல இருந்து டிசைட் பண்ணிட்டேன், எங்க அப்பா திட்டினாலும் அடிச்சாலும் எனக்காக தான். So அதுதான் அப்பதுல இருந்து நான் feel ஏய், ஆகி- அப்பா இதுக்கு முன்னாடி ஐ ஹேட் டேட்லாம் எழுதிட்டு இருந்தோம். அது பண்ண அப்புறம் அப்பதான் என் கடவுள். இப்போ அது ஒரு பாயிண்ட் 2 லைன் 10 மாதிரி புரிஞ்சிருச்சு. சரி இப்ப அப்பா தான் நம்மளுக்கு என்னட்டு. ஆனா அதே விஷயத்துல இப்ப அப்பா கிட்ட நான் போய் 500 கேட்டேன்னா எதுக்கு? எனக்கு 1000 கேள்வி வரும். அந்த 500 வேணாம்னு தோணும். வேணா நீங்களே வச்சுக்கோங்க. கேட்கவே இல்லப்பா, காசே உங்ககிட்ட நானு. இதே நான் அம்மா கிட்ட காசு வேணுமா 2000 வச்சுக்கோ. கேட்டது பையன்ட்ட 2000 2000. ஏன்னா நான் எங்கேயோ வேலையில இருப்பா, திருப்பி நான் நொய் நொய் எதுக்கு, சரி 2000 வச்சுக்க, நாளைக்கு சரி வச்சுக்கன்னு கொடுத்துருவேன். நீ தான் கெடுத்து விடுற, அவன் 500 கேட்டா எதுக்கு, என்ன கேட்காம கொடுத்துடுறாரு. நான் இருக்கிற பிஸில அவகிட்ட நான் டிஸ்கஸ் பண்றதுக்கு கூட எனக்கு டைம் தெளிவா இருக்காருங்க பாருங்க. அவனுக்கு தெரியும். அந்த பணத்தோட வேல்யூ இல்லையா, அது தெரியணும். அது தெரிஞ்சிச்சுன்னா அவன் எவ்வளவு பணம், அந்த பணம் வேல்யூ தெரியணும்னு வச்சுங்க, அது அது சம்பாதிக்கிற எவ்வளவு கஷ்டம்னு ஒரு தடவை தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அவன் அதை மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால வந்து ஒரு பணம் கேட்கும்போது எதுக்கு, என்ன பர்பஸ். இப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸு நம்ம கேட்கும்போது கொடுக்குறோம் வச்சுங்க, தப்பான ஃப்ரெண்ட்ஸ் உள்ள வந்துருவாங்க, அவங்களுக்கும் தெரியாது, அது ஒரு ஈகோ வரும், பணம் கேட்டா கொடுத்துணும். அப்போ நான் என்ன சொல்லுவேன், எவ்வளோ நாள் வாங்கிக்கலாம், பட் எதுக்கு ரீசன் என்ன சொல்லுவாங்க, அந்த ரீசன் இல்லாமல் நான் தரமாட்டேன். இல்ல வீட்ல ஒருத்தர் கண்டிப்பா அப்படி இருக்கணும்ன்றது இருக்குல்ல சார், அந்த வேல்யூன்றது புரியணும். ஆமாம், அப்போ அது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு நீங்கள் எவ்வளோ நாள் கொடுக்கலாம், அவங்க அது வந்து செலவு பண்ண மாட்டாங்க, இல்லை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. 2 பேர்ல யார் ரொம்ப சமத்து ஆன் டைம் பண்ற விஷயங்கள், ரொம்ப லேசி யார் 2 பேர்ல? ஏதாவது வேலையை கொடுத்தா டக்குன்னு பண்ணாம பொறுமையா பண்ணிக்கலாம் அப்படின்னு 2 பேரும் அதில் போட்டி விடுவாங்க. This is not true. நான் கொடுத்தா நான் சான்ஸ் இருக்கு. I'm not lazy at all. சின்ன இல்ல, வேலை வயசுல வந்து பார்ப்பேன். பயங்கரமா வேலை செய்வான் இவன். ரொம்ப சின்னவனா இருக்கும்போது அவங்க அப்பா வெளியே போனா குடுன்னு வந்து செப்பல் எடுத்து கொடுப்பான். ரொம்ப சின்னவனா இருப்பாரு. அதே மாதிரி நான் ஷூட்டிங்ல இருந்து வந்தா வாட்டர் எடுத்துன்னு வந்து எல்லாம் இருந்தேன். அப்புறம் வளர்ந்தா பட்டுட்டு அப்படி டேப் பார்த்துட்டு இருப்பேன். டேய் அம்மா வந்திருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் கீழே. முன்னாடி எல்லாம் கார் சவுண்டு கேட்ட ஓடி கீழே வந்து கீழே இருந்து கூட்டிட்டு வருவா, திருப்பி வந்து கார். ஓகே. இப்போ வந்து அந்த 2 பேரும் அவங்க வேலை எல்லாம் கம்ப்யூட்டர்ல அவங்க, இவங்க டேப்ல இவங்க இருப்பாங்க. இப்போ இப்போ வந்து நான் யூஎஸ் போன பிறகு முன்னாடி இப்போ அம்மா வந்து பென்ட் ஹவுஸ்ல அங்கே நாங்கள் எனக்கு கிச்சன் இதுவாக இருக்குன்னு அங்கே போய் தான் டைனிங்லாம் அங்கே இருக்கும். இப்போ சமயத்தில் நாங்கள் இல்லை வச்சுக்கோ, இந்த ஃபேனை போடணும்னா எங்க அம்மா 3வது மாடியில் இருப்பாங்க, அப்படி எல்லாம் பண்ணல. அடி, நான் அடி அவ்வளவுலாம் அப்படின்னு பண்ணல. அங்கேருந்து இறங்கி வந்து இந்த ஃபேனை போடு அப்படின்னு. ஆனால் இவங்க அங்கே யூஸ் பண்ண பிறகு இவங்களே பெருக்கணும், இவங்களே கூட்டணும், இவங்களே டாய்லெட் அவங்க கழுவணும், இவங்களே flatல சமைக்கணும். அவங்கதான் எல்லா வேலையும். ஸோ ஷி ஹேஸ் டு டு எவ்ரிதிங். அதுக்கும் அவன் கோபம் பண்ணிக்கிட்டான். படிப்புல எப்படி சார் நீங்க இப்ப சொன்னீங்க 5th கப் ஃபுல்லா நம்பர் 1 இருக்குன்னு, படிப்புல 2 பேருமே எப்படி நீங்க பார்த்தீங்க? இவங்க 100, இப்போ அவன் வந்து 60ல இருந்தான், இப்போ 80 90க்கு வந்திருக்கான். இப்போ நானும் அதை சொல்லிட்டேன், நீ ஜஸ்ட் பாஸ் பண்ணா போதும். இல்ல இவன் படிச்சு கம்மி இல்ல, இவன் படிக்க மாட்டான். எக்ஸாம் முன்னாடி படிப்பான், படிச்சுட்டு அந்த ரேஞ்சில் இருக்கு. அப்போ ஃபுல் டைம் படிச்சா நல்லா பண்ணும். அவன் சொல்லுவான், நான் வந்து சினிமாக்கு வரணும்னு நினைக்கிறேன், நான் வந்து படிச்சு வேலை செய்ய போறது கிடையாது, ஸோ நான் பாஸ் ஆகுறதுக்கு தான் படிப்பேன், மற்ற டைம் எல்லாம் நான் டான்ஸு ஜிம்மு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நான் நீங்க ஃபுல்லா என் வேலை. ப்ரிப்பேர் ஆகிக்கிறீங்க நீங்க. அது அவனோட வேலை. அம்மா வந்து அரசியல் பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி இருக்கவங்க எல்லாம் கேள்விகள் லெஃப்ட் ரைட் அவங்க எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். நம்ம வீட்டுல எப்படி மம்மி ரொம்ப ஸ்வீட். அதுல எக்ஸ்பர்ட் அவங்க அந்த விஷயத்துல அம்மா இருந்தாங்க. வந்துட்டு அது ஒன்லி அவுட் சைட். வீட்டுல அப்படி யாரும் திட்டுறது இல்லை. மீன்ஸ் எனக்கும் அன்ஷுக்கும் அம்மா இப்ப வரைக்கும் திட்டினது இல்லை, அடிச்சதும் கையில கவுண்ட் பண்ணிக்கலாம், ஒரு கையில கவுண்ட் கூட பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். ஸோ அதுக்கு அப்பா இருக்காங்க. அடிக்கிறதுக்கு அப்பா இருக்கு. So, சுமை தாங்கி மாதிரி சொல்ற தம்பி. அது கம்ப்ளீட் ஆப்போசிட். நான் பேசினாலே அழுதுருவாங்க. வீட்டுல அம்மா கூட சண்டை போட முடியாது, ரொம்ப சாஃப்ட். 2 பேரும் யாரோ ஒன்னும் சொன்னாலும் அழுதுருவாங்க, ரொம்ப அஃபெக்ஷன். இப்படி சொல்லி இப்படியே பேசி இங்கே அள வச்சிடாதீங்க அப்படின்னாங்க. ஆனா அப்பா கிட்ட அப்படிலாம் கான்வர்சேஷன் போகும் அந்த மாதிரி. எங்க அப்பா சைலண்ட் கில்லர், சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. செல்லுமணி சார் சொல்லவே தெரியல, ரோஜா மேம் அப்படிதான் வெளியே அப்படி இருப்பீங்க, வீட்டுல அப்படியே டோட்டல் ஆப்போசிட்டா இருக்கு பசங்க சொல்றது எங்களுக்கு கேட்கும்போது. மேல இன்டெலிஜென்ட் பிறந்திருக்கு, என்ன பண்ண முடியும்? எங்க அப்பா கிட்ட இருந்து சிலதை கத்துக்கிட்டேன், இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணாம இருந்தா மகனா எனக்கு வந்து இருக்கும். ஸோ அதை நான் பண்ண ட்ரை பண்றேன். ஒரு 50% சேஞ்ச் இருக்கும். 100% இவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருந்தா அப்புறம் இவங்க வந்து இப்போ எங்க அப்பா தான் எனக்கு கடவுள் என்னை பொறுத்த வரைக்கும்.
ஆனா இருக்கும்போது எங்க அப்பா தான் எனக்கு வில்லன். அவர் உயிரோட இருக்க வரைக்கும் villain. அப்போ அதே போல இவங்க பிடிச்சா பாருங்க, அடுத்த நம்ம இல்லாதப்ப அவங்க இந்த உலகத்தை அவங்களால வந்து ஃபேஸ் பண்ண முடியாது. அப்போ வந்து அவங்களை கொஞ்சம் ட்ரெயின் பண்ணும்போது கொஞ்சம் அந்த கஷ்டம் இருக்கதான் செய்யும். அதனால அப்படிதான் இருக்கும். அதனால அவங்க நம்மளுக்கு நல்லா நினைக்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு கவலையே இல்லை. எது அவங்களுக்கு பெஸ்ட் நான் நினைக்கிறேனோ அதை வந்து நான் சொல்றேன். அப்பாவுமே வந்து பெரிய டைரக்டரா இருந்தாலும் கூட வந்து பெப்சி மாதிரி மிகப்பெரிய சங்கங்களுக்குலாம் தலைவரா இருந்துட்டு இருக்காங்க. நிறைய இந்த மாதிரி சங்கங்களுக்கு முக்கிய பொறுப்புல இருக்காங்க. ஸோ அப்பா அப்படி வெளியே அவரோட வாய்ஸ் நாங்கள் அவ்வளோ கேட்டிருக்கோம், நாங்கள் அவ்வளோ இதெல்லாம் பார்த்துருக்கோம். வீட்டில் அப்பாவோட குரல் எப்படி இருக்கும்? இல்ல சின்னப்ப அப்பா அடிச்சிட்டாருன்னு எங்க பக்கத்துல ஒரு இது இருக்கும், அங்க எனக்கு பிடிச்ச ஒரு ஆள் வேலுவான்ட்டு ரொம்ப க்ளோஸ். ஸோ இங்கேருந்து ஓடிட்டு அங்க போயிட்டேன். அங்க மேல பப்பீஸ் இருக்கும், அங்க ஆடிட்டு வேலு கூட இருந்துட்டு பேசிட்டு இருந்தேன். அப்புறமா ஞாபகம் வருது, நான் வீட்டுல யாருக்கும் சொல்லலை. அப்புறமா அப்பா ஃபோன் பண்ணாரு எல்லாருக்கும். அப்பா வேலுக்கு ஃபோன் பண்ணப்ப இருக்கேன், நான் அங்கிருந்து இறங்கி இங்க வர வரைக்கும் உள்ள இருந்து அப்படியே அவுட். அங்க வந்து எங்க அப்பாவை பாக்குறப்ப அவ்வளவுதான். அப்பா சமத்தியா அடிச்சிடும் தெரிஞ்ச உடனே என்ன பண்ண போய் கட்டி பிடிச்சேன். அழுதுருவான், வேணும்னு ஆக்டிங் நல்லா கட்டி ஆக்டிங் பிடிச்சு அடிக்க முடியாதுன்ட்டு. நேத்து கூட பண்ணாரு இது. அப்படியா? நேத்து கூட இது நேத்து பண்ணாரு. நடந்ததா? நேத்து கூட நடந்தது. ஆனா அப்பா வந்து இப்ப அடிக்கிறது இல்ல. 10th அவர் ஒண்ணு இல்ல, டே அப்படி சொன்ன உடனே வந்து அவ்வளவு ஆயிட்டு இப்படியே வந்து கட்டு முடிச்சிட்டு எமோஷன் அதிகமா வந்துருமா, அவருக்கே பாவமா கோவம் தோணுது. வந்துடும். யாரும் எதுவும் அடிக்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது. எனக்கு அழகே வந்துடும். அது அப்படியே எதுவும் எங்கேயும் காமிக்க முடியாதுன்ட்டு. செல்வா சார், இப்போ பேரண்டிங் அப்படின்னா இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணணும் மஸ்ட் அப்படின்னு எதை சொல்லுவீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு டைம் கொடுக்கணும், அவங்களோட ஷேர் பண்ணிக்கணும். அப்புறம் அவங்க நல்லதா கெட்டதான்னு அவங்க நினைக்கிறது நம்ம எடுத்துக்கூடாது. அவங்களோட ஃபியூச்சருக்கு எது நல்லதுன்னு நம்ம கொஞ்சம் இது பண்ணணும். அப்புறம் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை முதல்ல எடுத்துக்கணும். அவங்க வந்து என்ன மாதிரி ஆகும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் அவங்கள அப்படியே விடணும். அதில் அவங்களால பண்ண முடியுமா நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம். அது முடியாதது அவங்க தெரியாமல் ஆசைப்படுவாங்க. அப்போ அவங்களை கன்வின்ஸ் பண்ணி நம்ம அவங்களுக்கு எது சரியாக இருக்கும்போது கொஞ்சம் சொல்லணும். ஆனாலும் அவங்க தான் அவங்கள மீறி பண்ணக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அது வந்து மேரேஜாக இருக்கட்டும், இல்லை வந்து ஃப்யூச்சர் பல ஸ்டடீஸாக இருக்கட்டும், இல்லை வந்து கேரியராக இருக்கட்டும், அவங்க விருப்பம் இல்லாமல் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ அவங்க இப்போ ரெண்டு பேருக்குமே இப்போ சொல்கிறேன், ஃபியூச்சரில் வந்து லவ் மேரேஜில் அவங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா உங்களுடைய சாய்ஸ் என்ன? அது இல்ல, நான் சொல்லிட்டேன், No லவ் சொல்றது பண்ணுவான்னு சொல்லிட்டேன் நான். லவ் பண்ணா விடக்கூடாது, லைஃப் லாங் அவங்க கூட அது இருக்கணும். அந்த first மாதிரி அது செலக்ட் புரிஞ்சுக்கணும். பண்ணிக்கணும். டைம் பாஸ் லவ் எல்லாம் பண்ண உதப்போம். அதுக்கு எல்லாம் நான் சொல்லிட்டேன், கல்யாணம் பண்ணா accept பண்ணணும். அப்புறம் நோ மோர் செப்பரேஷன். அப்புறம் அது வந்து கிளியரா கம்பல் பண்ணி சொல்லணும். நீ நீ லவ் அங்கதான் பண்ணா இருக்கணும்னு சொல்லுவோம். அவங்க கூட தான் லைஃப் லாங்கா இருக்கணும். சோ சூஸ் பண்ணிக்கோ கரெக்டா, உனக்கு மேட்ச் ஆகுற மாதிரி அப்படின்னு சொல்லி. சரியான பாவமா இருக்கு. எல்லாரும் அப்போ வந்துட்டு பொண்ணுங்க கூட பேசாதான் சொல்லுவாங்க. எங்க அப்பா பொண்ணுங்க கூட தான் பேசணும். அப்படியா? நான் ரொம்ப ஷை இல்ல, யாரு கூடயும் பேச மாட்டேன். பொண்ணுங்க நீ ஸ்கைல கவுண்ட் பண்ண லைஃப்ல இன்டராக்ஷன் அவுட் ஆஃப் ஃபேமிலி இருக்குது. ஸோ சொல்லுவாரு, இந்த வாட்டி நீ ஹாஸ்டல் போறப்ப, இந்த வாட்டி நீ வீட்டுக்கு வரப்ப அட்லீஸ்ட் நீ 2 பொண்ணுங்க எனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும், கூட்டு வந்துட்டு. நான் பாக்குறேன் பப்பறப்பேன்ட்டு என்ன நடக்க போகுது, நான் என்ன பேச போறேன். பிகாஸ் எனக்கு அது நேச்சுரலா வராது. எனக்கு ஒரு மாதிரி ஷை அதுல பேசுறதுன்றது. அந்த கொஸ்டின் நீங்க கேட்காதீங்க, அதை பத்திலாம் நான் யோசிக்கவே இல்லை. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, உங்களுக்கு அது விருப்பம் இல்லைன்னு no problem. அவளுக்கு கல்யாணம்னா பிடிக்காது. அப்பா மாதிரி யாராவது இப்ப இப்ப ஃபைனலா என்ன சொன்னோம், அப்பா மாதிரி ஒருத்தர் கிடைச்சா அப்புறம் பாக்கலாம்ன்றாங்க. அவங்களுக்கு எப்படின்னா இண்டிபெண்டா இருக்கிறது இல்ல, பிடிக்கும். அது என்னன்னா, டாடி நீ மேரேஜ் பண்ணதால தான் நீ வந்து உன்னோட கேரியர் ஸ்பாயில் பண்ணிட்ட, அதனால வந்து நீ வந்து ஏன்னா மேரேஜ் குழந்தை பாத்துக்கணும், பாத்துக்கணும். அப்புறம் நான் நீ சொன்னேன், விட்டுட்டு இல்ல வந்து உட்காந்து அது வந்து ஓகே. இப்ப நம்ம நீங்களா இஷ்டத்துக்கு வந்திருக்கீங்கல்ல, அது ஒரு பிளஸ். இல்ல டாடி நாங்க வந்தது வரல, உன்னோட கேரியர் நீ ஸ்பாயில் பண்ண, அதனால ஐ டோன்ட் வாண்ட் கெட் மேரேஜ். சரி ஓகே, வாட் எவர் இட் இஸ் யுவர் சாய்ஸ். அது ஒரு டைம், எல்லாத்துக்கும் ஒரு டைம் டைம் எடுக்கும். அதனால வந்து ஸோ இது அது என்னன்னா, ஒரு ஃபேமிலிங்கிறது வந்து ஒரு டார்ச்சர் தான், பட் அது வந்து ஒரு சேஃப்டி. நம்ம வந்து ஒரு நெஸ்ட் மாதிரி. அது நெஸ்ட் இல்லாத பேர்டு வந்து எங்கள் காலத்தில் பறந்துட்டே இருக்க முடியாது. ஸோ கொஞ்ச நாள் நம்ம டயர்டாக இருக்கும்போது வந்து வீட்டில் வந்து வெளிப்பாடுறதுக்கு ஒண்ணு தேவை. அவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்காரு, இந்த மக்களுக்கு நீங்க இப்படி சிரிச்சிருந்தீங்க. இல்ல அவரு இல்ல ஃபேமிலினா டார்ச்சர் என்ன டார்ச்சர். இப்ப புரியுதா நான் எதுக்கு அப்பத்துல இருந்து சிரிக்கிறேன்னு? அவங்க ஏதோ வந்து ஐடியலைஸ்டு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்காங்க. கஷ்டம்னா நான் எங்க 2 பேரும் இல்லை, எவரிபடி. அப்போ வந்து ஒருத்தருக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும், கஷ்டம் இல்லைங்களா? சங்கில போறது வந்து ஒரு மோட்டர் வெயிட் மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு ஓட்டலாம்.
மேரேஜுங்கிறது வந்து ஒரு ட்ரெயின் மாதிரி, அந்த ரெண்டுத்துக்கும் ஒன்று இறங்கக்கூடாது, இறங்கினா கவுந்து போயிடும். Correct. ஸோ வி ஹாவ் டு அட்ஜஸ்ட் ஈச் அதர். அப்போ அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் வந்து என்னன்னா, அது இல்லைனாலும் வந்து உங்களுக்கு வந்து வேகப்பாண்டாயிருவீங்க, அது இதுவாக இருக்காது. அப்போது அது எல்லாரும் குடும்பத்துலேயும் ஒரு கஷ்டம் இருக்கும், டார்ச்சர் இருக்கும். ஆனால் அதுக்காக வந்து இது மாதிரி அப்பாவை பார்த்து இல்லை இது மாதிரி இவங்க வந்து இப்போ குரல் பண்ணுறாங்க, இல்லை வந்து அப்பாவோட கேரியர் இது அப்படி கிடையாது. நாளைக்கு இன்னைக்கு வந்து ஒரு கஷ்டம் வரும்போது இப்போ நமக்குன்னு ஒரு இது இல்லைன்னா நம்ம மென்டல் ஆகிடும், பைத்தியம் முடிச்சிடும். நம்ம இந்தியாவில் வந்து அந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லைங்களா, அதுதான் இந்தியாவோட ஸ்பெஷாலிட்டி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதில் சின்ன கொஞ்சம் இது இருக்கும். ஆனால் அந்த ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா நம்மலாம் பைத்தியம் முடிச்சு அலையும் ஒரு கட்டத்தில். அப்போ அதனால் வந்து ஒரு ஃபேமிலிங்கிறது வெரி வெரி வெரி. ஆனால் அந்த ஃபேமிலி சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஆலோசிச்சு அப்புறம் சூஸ் பண்ணணும். உடனே போயிடாத எதுவும் ஒன்று. அது பிஃபோர் மேரேஜுங்கிறது வாட் எவர் இட்ஸ், ஆஃப்டர் மேரேஜுங்கிறது அது வந்து ஒன்ஸ் இன் லைஃப் அப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து வெரி குட் அட்வைஸ் சொல்றேன். ஏன்னா ஒரு ஃபேமிலி உங்களுக்கு லைஃப்ல first ஒரு time. 23 உங்களுக்கு இயர்ஸ் first time, நான் 34 years. பரவாயில்ல மேம், கேட்கலாம் மேம், தப்பு இல்ல மேம். 19 years. 21 அது years. போர் அடிக்கலாம். அது வந்து யதார்த்தத்தை வந்து சார் சொல்றேன். நீங்க வந்து மேம் இதுக்கெல்லாம் வெளியே வந்து செஷன்ல வச்சு காசு வாங்கிட்டு இருக்காங்க மேம். இந்த மாதிரி பேசுறதுக்குலாம் ஃப்ரீயா அதாவது பண்ண கொடுத்துருக்காரு. சொல்றேன். இவனே எல்லாம் free ஆ பண்றாரு. ரொம்ப சோஷியல் சர்வீஸ் ஆயிடுச்சுன்றாங்க. புரியுது.